Vidyakumar IS Academy Institute for your success. So test 67 பேர் போட்டுருக்கீங்க. Very good. So first rank வந்து அக்ஷயா. ஓகேங்களா? சசிகுமார். கீர்த்தனா. சூப்பர். பாண்டிவல்லி. So first rank வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா, second rank வந்து சசிகுமார், கீர்த்தனா வந்து third rank. ஓகே ஃபைன். So நம்ம டெய்லி டெஸ்ட்கான டிஸ்கஷன் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேள்வினா, காதர் லேண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து ஸோ இது வந்து நமக்கு வந்து லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ காதர் லேண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சாண்ட், சில்ட்டு, அதுக்கடுத்து கிளே அண்ட் மட். இட் இஸ் ஹைலி ஃபெர்டைல் சாயில். கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம் கிளாஸ்ல. இது வந்து கரெக்ட். வந்து காதர் சமவெளி மணல், களிமண், சேறு மற்றும் மண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி ஆகும் அப்படி பார்க்குறோம் வந்து. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கரெக்ட். செகண்ட், the new alluvium tracks along the courses of the rivers are known as the காதர் ஆர் பெட்லாண்ட்ஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. கரெக்டா? ஸோ ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் காதர் அல்லது பெட் நிலம் அப்படி சொல்லுவாங்க. பெட் நிலம் எங்க இருக்கும்? வந்து எந்த பகுதியில் இருக்கும்? பிளைன்ஸ் தான். பிளைன்ஸ் எங்க பார்த்தோம்? பெட்லேண்ட் அப்படின்றது எங்க பார்த்தோம்? வந்து மார்ஷி அண்ட் பெட்லேண்ட். மார்ஷி ட்ராக் எங்க பார்த்தோம்? அலுவியல் பிரான்ஸ் எங்க பார்த்தோம்? இந்த மாதிரி கேட்டுருவாங்க கொஸ்டின் வந்து. இப்போ அலுவியல் பிரான்ஸ், மார்ஷி ட்ராக்னா எங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளியில வந்து இருக்கும். வந்து பெட்லேண்ட்ஸ் எங்க இருக்கும் பாருங்க, செக் பண்ணுங்க. டெல்டா. வெரி குட். சுந்தரபான் டெல்டா இல்லையா? இல்ல காதர்லயே வந்துருதா? எந்த ஹெட்டிங்ல வருது? பெட்லேண்ட் அப்படின்றது காதர் பிளைன்ஸ்லயே வந்தது. இப்போ காதர் பிளைன்ஸ்ல அப்ப பெட்லேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெட்லேண்ட்ஸ் அப்படின்றதுக்கு என்ன சொல்றாங்க? வந்து இமிடியட்லி க்ளோஸ் டு த ரிவர்னு சொல்றாங்களா? பெட்லேண்ட்னா காதர் ஆர் பெட்லேண்ட் சொல்றாங்களா? ஓகே. அதே மாதிரி அலுவியல் ஃபேன்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில வந்து, எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்க வந்து. ஸோ பிரம்மபுத்திரால அலுவியல் ஃபேன்ஸ் அப்படின்றது வண்டல் விசிறிகள் அப்படின்றது உருவாகும் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. ஸோ கேட்டிருந்தாங்க வந்து. இது கேட்குறது ரெண்டுமே கரெக்ட். கரெக்டான எக்ஸ்பிளனேஷனுமா? மெஜாரிட்டி டிஎன்பிசி கேட்கறது வந்து எக்ஸ்பிளனேஷன் கரெக்டு தான் வருது. இப்போ லாஸ்ட்டாக குரூப் டிஏ அனலைஸ் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுல மட்டும்தான் ஒன்று இல்லைனா 2 கொஸ்டின் தான் அப்படி வருது. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்னு வருது. ஆனால் வந்து 1, 2 எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் சேலஞ்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்பட்ட புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புதிய வண்டல் மண் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதனால தான் வளமிக்க சமவெளியாக மாறுது. ஸோ எடுத்துட்டு வந்து படிய வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதில் நியூட்ரியன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அது என்னன்னா வளமிக்கிறது மாறுது. அப்போ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. எஸ் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபான் டெல்டா. ஓகே ஃப்ரெண்ட் வந்து காதர் கரெக்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். பின்னொரு வாக்கியங்களை கவனி. வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்ட்ரெச் ஃப்ரம் த மகாநதி வேலி டு த நீலகிரி ஹில்ஸ் இன் த சவுத். வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மகாநதி பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கே நீலகிரி மலைகள் வரை நீண்டுள்ளது. கரெக்டா? தப்பு. ஏன்னா மகாநதிக்கும் வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்? ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து தான் கரெக்ட். ஸோ மகாநதி வேலி கொடுப்பாங்க, அப்படின்னா மகாநதி ரிவர் கொடுப்பாங்க. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸோட நார்தன் மோஸ்ட் அப்படின்னா பாயிண்ட் எதை சொல்றோம் அப்படின்னா சாத்புரா மவுண்டன்ஸ். விந்தியா சாத்புரா இருக்கு. ஸோ அது சாத்புரா மலைகள் வந்து டச் பண்றதா என்ன அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் போய் டச் பண்ணுது. எங்க டச் பண்ணுது அப்படின்னா குஜராத்ல டச் பண்ணுது. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஆரம்பிக்கிற இடம் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத்ல ஆரம்பிச்சு எங்க வந்து முடியும்? வந்து முடியுது கன்னியாகுமரினா தமிழ்நாட்டில் முடியும் வந்து. அப்போ தமிழ்நாட்டில் வந்து முடியுது அப்படி. ஏன்னா கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் இருக்கு, ஈஸ்ட் கோஸ்ட் இருக்கு வந்து. அப்போ எந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது கோஸ்டல் ஏரியா இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாடு வந்து. அப்போ கன்னியாகுமரி போனீங்கன்னா என்ன பண்ணலாம்? சன் ரைஸ் ஆகிறதையும் பார்க்கலாம், சன் செட் ஆகிறதையும் பார்க்கலாம். அப்படி அவ்வளோதான் வந்து. ஸோ அப்போ வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட். சரி, அடுத்து வந்து என்னன்னா நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் கேட்கும் போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி ரிவர்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடியும்னா நீலகிரியில போய் முடியும். நீலகிரியில போய் சேர்ந்துரும் வந்து. அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒன்னா சேர இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா நீலகிரியில கூடலூர்ல சேருது. ஆனா வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்டென்ஷன் அது போயிட்டே இருக்கும். எங்க போயிட்டு இருக்கும் அப்படின்னா கீழே சவுத் வரையும் போய் கன்னியாகுமரி வரையும் போகுது அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. ஸோ அப்போ நார்தன் மோஸ்ட் அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா குஜராத் ஸ்டேட் வந்து. ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா என்னது? ஒடிசா. ஏன்னா மகாநதி எங்க இருக்கு? ஃப்ளோ ஆகிற ஸ்டேட் வந்து ஒடிசா அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒடிசால ஆரம்பிச்சு கீழே எங்க வந்து முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து முடியுது வச்சுக்கோம். அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் குஜராத்தில் ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் முடியுது வச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. காரணம் என்னன்னா இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. ரெண்டாவது ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் கண்டினியூஸ் ரேஞ்ச். கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி மலைகள் அப்படி பார்க்குறோம். தொடர்ச்சியான மலைகள் அப்படி அது தவறு. ஏன் அப்படின்னா ரீசன் என்ன? யார் வந்து அதை கட் பண்றா? ரிவர்ஸ்.
ஆறுகள் வந்து என்ன பண்ண கட் பண்ணி விட்டுறது. அப்ப ஆரிஜினேட் ஆகுறது அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரிஜினேட் ஆகும். ஆனா ரிவர் கட் பண்றது எதுனா ஈஸ்டர்ன் காட்ஸ். சோ அதனால ரெண்டுமே தவறு அப்படி பார்க்கிறோம். 1 and 2 ஆர் ஃபால்ஸ் அப்படி பார்க்கிறோம். இந்த செகண்ட் क्वेश्चन. அடுத்த தேர்ட் क्वेश्चन. Assertion A, reason. Assertion வந்து கூற்று. Eastern coastal plain consists of mainly of the recent alluvial deposits. கிழக்கு கடற்கரை சமவெளி புதிய வண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டது அப்படி சொல்லி பார்க்கிறோம். கரெக்ட் வந்து ஏன்னா நம்ம கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்றது நல்ல அகலமானது அப்படி பார்க்கிறோம். ஏன்னா ஆறுகளால் படிவிக்கப்பட்டு வந்து உருவானது. அப்ப எங்க ஆரம்பிக்கணும்? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அப்படி சொல்லி பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப மேஜர் ரிவர்ஸ் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் தான். சோ இது படிய வச்சு அந்த கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு சொல்லுவோம். அந்த கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொள்ளையேறு ஏரி அமைந்துள்ளது. இதுவும் கரெக்ட் தான் வந்து. ஆனா கோதாவரி டெல்டாட்டிக் ரீஜன் சொன்னா கூட கரெக்ட். இல்ல கோதாவரி கிருஷ்ணா ரெண்டுத்துக்கு நடுவுல கொள்ளையேறு ஏரி இருக்கு அப்படி சொன்னாலும் கரெக்ட். ஜியோகிராபிக்கல் லொகேஷன் வந்து ரெண்டுமே கரெக்ட். ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணுதா? இல்ல. என்ன கொடுத்துருக்கணும்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இதை ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த புதிய வண்டல் மண்ணை படி வைக்கிறது இதுன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். ஆனா இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூற்று வந்து தனியா சரி, காரணமும் தனியா சரி. அப்ப ரெண்டுமே சரி, ஆனா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. அதை வந்து விளக்கல அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து தேர்ட் क्वेश्चन. ஃபோர்த் क्वेश्चन. வாட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் லட்சத்தீவு ஐலாண்ட்? சிம்பிள் क्वेश्चन. கவரத்தி வந்து. சோ அப்ப லட்சத்தீவின் நிர்வாக தலைநகரம் எது அப்படின்னா கவரத்தி அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஆன்சர் வந்து பி வந்து. அடுத்து which of the fifth question, which of the following states were borders of Bangladesh? கீழ்கண்ட எந்த மாநிலங்கள் வங்காளதேசத்துடன் எல்லை பகிர்ந்து கொள்கிறது? அட்லஸ் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம மேப் பார்க்க சொல்றோம். இந்த மாதிரி क्वेश्चन வந்து நமக்கு வந்து கேட்டுருவாங்க. அதனால கண்டிப்பா அட்லஸ் வாங்கணும். வாங்கியாச்சா? வாங்கணும். நல்ல நாள் பார்த்து வாங்கணும். அட்லஸ் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. இருக்கா? வீட்டுல இருக்கா? கொரியர் போட்டு விட சொல்லுங்க. இங்க அப்பயா? ஓகே. இருக்கா? இருக்கா? வாங்கணும். வாங்கிடணும். வாங்கல இருக்கு இருக்கு. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னா மோஸ்ட்லி வந்து வாங்கிடுவீங்க. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளும் என்ன பண்ணணும்? வாங்கி தான் வந்து. ஸோ கொஸ்டின் பொறுத்தவரை மேப் பேஸ்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 எக்ஸாம்லேயே கேட்டிருக்கேன் வந்து. அப்போ குரூப் 1ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து அட்லாஸ் வந்து வாங்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நமக்கு எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் படிக்கும் போது இல்லை சும்மா மேப்ல போய் பார்ப்போம் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்போ மியான்மர் பார்டர்ல என்னென்ன ஸ்டேட் இருக்கு, பங்களாதேஷ் பார்டர் என்னென்ன ஸ்டேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா என்ன இருக்கும்? பங்களாதேஷ் சுத்தி வந்துடலாம். லாங்கஸ்ட் பார்டர். அப்போ வெஸ்ட் பெங்காலாம் நம்ம ஆரம்பிப்போம். அடுத்து என்னது? சிக்கிம் வருமா? சிக்கிம் வராது. அந்த சிக்கன் காரிடார்ல வெஸ்ட் பெங்காலும் அசாமும் போயிட்டு ஒன்னோட ஒன்று கான்டாக்ட் பண்ணிருக்கும். அதுக்கு மேலதான் சிக்கிம் இருக்கும். அப்ப சிக்கிம் வராது அப்படி பார்க்கணும். ஸோ அப்ப வெஸ்ட் பெங்கால் அப்புறம் அசாம். அசாம் கீழே யார் இருக்கா? மேகாலயா இருக்கும். மேகாலயா கீழே யார் இருக்கா? திரிபுரா. அப்புறம் தான் என்னது? மிசோரம். மிசோரம் பார்டர் டச் ஆகும் அப்படி பார்க்கணும். ஸோ அப்ப நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் வரும், மேகாலயா, வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து அசாம் வரும், அசாமுக்கு அடுத்து மேகாலயா, மேகாலயாக்கு அடுத்து நம்ம மிசோரம் வரும், திரிபுராவும் வரும் அப்படி பார்க்கணும். அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1 2 3 4. இங்க திரிபுரா கொடுக்கல. ஸோ 4மே கரெக்ட் அப்படி பார்க்கணும் வந்து. ஸோ மேப் எடுத்து பாருங்க, பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அடுத்து 6th question. India's first AA university to be set up in which state? வந்து எந்த ஸ்டேட்? மகாராஷ்டிரா வந்து. ஸோ ஏஐ வந்து ஒரு கோர்ஸா கொண்டு வந்தது வந்து ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில கொண்டு வந்தாங்க வந்து. ஆனா யூனிவர்சிட்டி ஏஐக்கும் தனியாக ஒரு யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணிருக்கிறது எங்க அப்படின்னா மகாராஷ்டிரால மும்பைல அப்படி பார்க்குறோம் வந்து. இப்போ ஏஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாவே என்னது நமக்கு இப்போ இத்தனை நாள் வந்து கூகுள் கிட்ட கேட்டிருந்தோம். இப்போ இனிமேல் என்னது? ஏஐ கிட்ட கேட்டிருக்கோம். இப்போ கடவுள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏஐ தான். ஏன்னா நமக்கு நம்ம பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் என்ன பண்ண போகுது? அதுவே சொல்யூஷன் கொடுக்க போகுது வந்து. என்னது? கம்பேரிட்லி அனலைஸ் பண்ணி சொல்லு. இப்போ என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து எந்த செல்போன் வாங்கலாம் இல்லை எந்த ஹெட்செட் வாங்கலாம் அப்படின்னு ஏஐ கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லும். ஏன் நான் இந்த கலர்ல கார் வாங்கணும்னு கேளுங்க, பதில் சொல்லுவோம். ஏன் இந்த கலர்ல நான் உண்மையிலே நீங்க பைக் இப்போ போட்டீங்கன்னா எந்த கலர் பைக் நான் வாங்கினா நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அனலைசிஸ் சொல்லும் வந்து. இதெல்லாம் ஏஐ வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம் வந்து. கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்னா ஒயிட் கலர்ல நீங்க வெஹிக்கிள் வாங்குனீங்க அப்படின்னா லெஸ் ஆக்சிடென்ட், 16% ஆக்சிடென்ட் கம்மியா நடக்கும். ஏன்னா பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியும் யாரும் வந்து மோத மாட்டாங்க. அப்ப டார்க் கலர்ல வாங்குனீங்க அப்படின்னா வந்து ப்ராபபிலிட்டி. அப்புறம் பிளாக் கலர்ல வாங்க, இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் வந்து ஏஐ கிட்ட. ஸோ அப்போ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனைலாம் தீர்த்து வைக்க போறது எதுனா ஏஐ தான். ஸோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க? யூனிவர்சிட்டி மும்பைல ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கணும் வந்து. அடுத்து which year has been declared as the ஜன் சாத்தியா கௌரவ் வர்ஷா டு மார்க் த 153 பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ட்ரைபல் லீடர்ஸ் ஆஃப் பிர்சா முண்டா வந்து. ஸோ பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் ஜன் சாத்தியா கௌரவ் வர்ஷ் என எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கேன். செக் பண்ணிடுமா?
ஆமாம் ஃப்ரெண்ட், போஸ்டேஜ் ஸ்டாம்பே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 rupeesக்கு வந்து ரிலீஸ் பண்ண போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான். தேங்க்யூ. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது. அந்த இதுவும் கரெக்டாக தான், அந்த போல்ட் மாற்றி பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக ஆன்சர் வந்துச்சா. அந்த நம்ம பங்களாதேஷ் சுற்றி இருக்கிற ஸ்டேட் அது கரெக்டாக வந்துருச்சு. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து 2024 தான் வந்து. ஸோ 2024 அப்படி பார்க்குறோம் வந்து. ஆமாம். அடுத்து சூஸ் த கரெக்ட் பாஸ் வந்து. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அப்படியா? 2024 அதுக்கு அடுத்து ஆதிவாஸ். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ இதுனா 2024 ஃப்ரெண்ட், ஆதிவாசி கௌரவ வருஷம் அப்படின்னா 2020 அதில் மாறி இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து வந்து 8th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் பாஸ் வந்து. சரியான இணைகளை தேர்வு செய்க. சைல்ட் லேபர் ஆக்ட், ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், போக்சோ ஆக்ட் அண்ட் குழந்தை உதவி எண், சைல்டு ஹெல்ப்லைன் வந்து. ஸோ சைல்ட் லேபர் ஆக்ட் வந்து 1986 வந்துருக்கலாம். ஸோ அதனால அது தப்பு. சிறார் நீதி சட்டம் வந்து ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இது கரெக்ட் வந்து. ஸோ 2015 வந்து. போக்சோ ஆக்ட் 2012 வந்து. ஸோ அப்போ அது தப்பு வந்து. சைல்டு ஹெல்ப்லைன் அது கரெக்டாக இந்த. ஸோ ரீசெண்டாக ஹெல்ப்லைன்லாம் புதுசாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு இருக்கோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை நமக்கு அப்படியே எக்ஸாமில் கேள்வியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரூப் 1ல பள்ளி கல்வித்துறையும் வந்து ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ 2 and 4 ஆர் கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். 2 மற்றும் 4 வந்து சரி அப்படி சொல்லி பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட், 2004 அட்லஸ் நேம் வந்து ஆக்ஸ்போர்டு இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்லஸ் என்னது, இந்த பிளாக் ஸ்வான் சொல்லுவோம்ல வந்து. ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து. ஆக்ஸ்போர்டு ஸ்டூடெண்ட் அட்லஸ் வாங்கிக்கோங்க. ஸ்டூடெண்ட் அட்லஸ் நல்லா இருக்கும் வந்து. பின்னாடி மேப் எல்லாமே வந்து நம்ம மெயின்ஸ்க்கு வந்து டெஸ்கிரிப்டிவாக நம்ம எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் வந்து வரைகிறதுக்கு சின்னதாக இருக்கும். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா A4 ஷீட்டை நம்ம 4 மடிச்சு ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல இந்த சைஸுக்கு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். வேர்ல்டு மேப் இந்த சைஸில் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒன்ஸ் வரைஞ்சி ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம எக்ஸாமில் வரையும் போது ஈஸியாக இருக்கும். ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் வந்து. அடுத்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காகவே போடுவாங்க ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட் அட்லஸ் அப்படின்றது வந்து. ஓரியன்ட் வந்து பிளாக் ஸ்வான் வந்து, அதுவும் நல்லா இருக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க வந்து. ஸோ அர்பன் சேலஞ்ச் ஃபண்டு, பிஎம் கதி சக்தி, பிஎம் ஸ்வநிதி வந்து, அண்ட் இ-ஷம் போர்ட்டல் வந்து. ஸோ அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் ஆஸ் அ growth hubs அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 4 வந்து. பிஎம் கதி சக்தி அப்படின்றது எதுக்கு, அர்பன் பிளானிங்காக தான் வந்து கொண்டு வந்தாங்க வந்து. ஸோ நகர்ப்புற திட்டமிடல். பிஎம் ஸ்வநிதி அப்படின்றது வந்து லோன் ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், கொரோனா டைம்ல அது கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அதுக்கு அடுத்து இ-ஷம் போர்ட்டல் அப்படின்றது யாருக்குன்னா கிக் ஒர்க்கர்ஸ் வந்து. ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னா இப்போ டெலிவரி பார்ட்னராக இருக்காங்கல்ல வந்து. இப்போ எக்ஸாம்பிள் ஊபர் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லைனா வந்து பிளிங்கிட்ல வந்து டெலிவரி பண்றவங்க, இவங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க, சேலரி ரொம்ப லோவா இருக்கும். இவங்களோட எக்கனாமிக்ல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கன்சிஸ்டன்சியா இருக்காது வந்து. இப்போ ஆர்கானிக் செக்டார்ல இருக்காங்க அப்படின்னா ரெகுலரா என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய இது வந்து சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும் வந்து. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஷார்ட் டேர்ம் பீரியட் வந்து, பீரியட் அப்படின்னா பீரியட் ஆஃப் டைம் மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் சும்மா தான் இருப்பாங்க அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A 4213 அப்படி சொல்லி பார்க்குறோம். மோஸ்ட்லி ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா அப்படிதான் வந்து, இன்னைக்கு காலையில் கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதனால தூங்கிட்டேன், மத்தியானத்துக்கு மேலே தான் ஆட்டோ எடுத்தேன், முதல் சவாரி நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதனால வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதாவது என்னன்னா அவங்க விருப்பத்துக்கு வேலை பார்ப்பாங்க வந்து. இப்போ பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க வந்து. ஆனா நம்ம என்ன பண்ணணும் வந்து, நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎல் வந்து ஒரு நாள் இருக்கும் மாசத்துல வந்து, மீதி வீக் ஆஃப் வந்து இருக்கும். மற்றபடி நம்ம போய் தான் ஆகணும் அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடியிற வரையும். அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவ்லாம் இருக்கு, பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. இதனால சொல்றேன் அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்றது இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு வந்து. ஆனா அவங்க வேலைக்கு போல அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா வந்து அவங்களுக்கு சேலரி கிடையாது. அவங்க தான் வந்து மிகப்பெரிய அளவுல கோவிட்ல வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து சேலரி என்ன பண்ணாங்க, மாசம் மாசம் கவர்மெண்ட் போட்டுட்டு தான் இருந்தாங்க வந்து. ஸோ வீட்டில் உட்காந்துட்டு எப்போ லாக்டவுன் வந்து முடியும், எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ல இருந்தவங்களுக்கு, ஆர்கனைஸ் செக்டார்ல இருந்தவங்களுக்கு கூட வந்து பாதி சம்பளம் போட்டுட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா half of the salary போட்டு வீட்டிலே இருந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க வந்து. அன்ஆர்கனைஸ் செக்டார் வந்து டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது. ஆனா கவர்மெண்ட் அதை எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படின்னா வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமா 80 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா ஃபுட் கிரைன்ஸ் வந்து கொடுத்தாங்க வந்து. அப்போ ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறது,
கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி கொண்டு போனது, இந்த மாதிரி என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரையும் அன்ஆர்கனைஸ் செக்டார் வந்து கவர்மெண்ட் வந்து காப்பாற்றினாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம அந்த லாக்டவுனில் வந்து பட்டினியால் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு அப்படின்றது இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் வந்து. இதை வந்து அந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஸோ அவங்களே என்ன பண்ணாங்கன்னா இந்தியா வந்து பாராட்டி இந்த மாதிரி வேற எந்த கண்ட்ரிலையுமே வந்து இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட்டிவ் வந்து எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க வந்து. ஸோ அடுத்து யூஎஸ் வர போயிருக்காரு வந்து. ஸோ அடுத்து கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2029 திருப்பி அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா விண்வெளிக்கு போகக்கூடிய வீரராக அவர் மாறிடுவார். ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மாஸ்கோட ஒரு கை கோத்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து அவங்களுடைய டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க போய் சொல்லியிருக்காரு வந்து நாங்கள் வந்து என்னது கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கம்மி பண்ணிட்டு அது ரெகுலேட்டரி ஒர்க் மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம், சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்கள் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் கிட்ட சொல்லிட்டு வந்துருக்காங்க. யூஎஸ் பொறுத்தவரையும் அதுதான் வந்து இப்போ இஸ்ரோ மாதிரி ஏஜென்சி அப்படின்றத வந்து நம்ம இங்கே எப்படி பப்ளிக் செக்டார் அப்படின்றத வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி அமெரிக்காவில் கிடையாது. ஸோ அப்போ பப்ளிக் செக்டாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பிரைவேட் செக்டாராக வந்து மாற்றுறது அப்படின்ற பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனால நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஏஜென்சியாக வந்து இப்போ அங்கே ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு வந்து போயிங் ஸ்டார்லைனர் இருக்கு வந்து. ஸோ 2 ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு ஹியூமன்ஸ் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பிட்டாங்க, திருப்பி கூட்டிட்டு வரல. யாருன்னா போயிங் வந்து ஸ்டார்லைனர் வந்து சுனிதா வில்லியம்ஸ் போய் மாட்டிட்டாங்க வந்து. ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி இங்கே உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு கை கொடுத்துட்டு வந்திருக்காரு வந்து. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நடக்கும் வந்து. ஸோ ஆர்டிகல் 201 அப்படின்றது பில்ஸ் ரிசர்வ்டு ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு கரெக்ட் வந்து. ஸோ ஆர்டிகல் இதுதான் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு கவர்னர் மேலே வந்து. ஸோ அது இன்னும் ஜட்மெண்ட் வரல, வந்ததுன்னா நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம் நியூஸ் பேப்பரில். அண்ட் ஆர்டிகல் 301 அப்படின்னா பிரசிடென்ட் பவர் ஃபார் த அசென்ட் டு த பில்ஸ், அதுவும் கரெக்ட் வந்து. அண்ட் ஆர்டிகல் 333A ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, அதுவும் கரெக்ட் வந்து. அண்ட் ஆர்டிகல் 371A அப்படின்றது வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் நாகாலாந்தில் ஆரம்பிக்கும் வந்து. நம்ம ஒன்ஸ் லட்சுமிகாந்தில் அந்த நம்ம ஆர்டிகல் நம்ம படிக்கும் போது அதை நீங்கள் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத நம்ம அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ABCDன்னு சொல்லி லைனாக போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது கரெக்டாக போட்டலாம். இப்போதைக்கு நீங்கள் போட்டுருக்க மாட்டீங்க வந்து. ஸோ 1 2 3 வந்து கரெக்ட் வந்து. ஸோ 4 மட்டும்தான் வந்து ராங் வந்து. ஸோ 371A அப்படின்றது என்னன்னா நாகாலாந்து வந்து. 371B தான் என்ன அப்படின்னா அஸ்ஸாம் அப்படி சொல்லி பார்க்குறோம். நாகாலாந்து அஸ்ஸாம் சொல்லிட்டு அந்த ஆர்டர் இருக்கும். அங்கே நம்ம பாலிட்டி பார்க்கும்போது பார்த்துக்கலாம் வந்து. இந்தியா எய்ம் டு எலிமினேட் லிம்பாட்டிக் ஃபைலோரெசிஸ் பை நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருப்பீங்க வந்து. ஸோ டேஷ் ஆண்டிற்குள் நிணநீர் ஃபைலோரெசிஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளன 2027 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது வந்து உச்சரேரியா ஃபேன்கிராஃப்டி அப்படின்ற வந்து ஒட்டுண்ணி புழுவால் ஏற்படுகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். இதை யானைக்கால் நோய் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து. ஸோ கேன் சுகர் இஸ் மேட் அப் ஆஃப் வந்து 3 and எலிமெண்ட்ஸ் வந்து. என்னென்ன எலிமெண்ட்ஸ்? கேன் சுகர்னா குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ்ல என்ன இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், C6H12O6 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து 13th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வித் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் தே கேன் மெஷர் வந்து. ஹைட்ரோமீட்டர் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அண்ட் சாக்ரோமீட்டர் அப்படின்னா சுகர் வந்து. அப்போ டென்சிட்டி ஆஃப் சுகர் இன் லிக்விட். லாக்டோமீட்டர் அப்படின்னா லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா எதனால ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ கிரீமினஸ் ஆஃப் மில்க் வந்து. அண்ட் ஆல்கஹால் மீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இன் ஸ்பிரிட் வந்து. ஸோ அப்படி போட்டாலும் வந்து போட்டிருப்பீங்க நினைக்கிறேன். கரெக்டாக வந்து ஈஸி தான், கெஸ் பண்ணி போடலாம், ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது வந்து. ஸோ தமிழே அதே தான். ஹைட்ரோமானி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திரவத்தின் ஒப்படர்த்தி. சாக்ரோமானி அப்படின்றது வந்து சர்க்கரையின் அடர்த்தி. லாக்டோமானி அப்படின்றது பாலின் அடர்த்தி. மதுமானி அப்படின்றது சாராயத்தின் அடர்த்தி அப்படி பார்க்குறோம் வந்து. அடுத்து 14th கொஸ்டின், கூற்று ஏ வந்து ஆல்டிடியூட் ஆஃப் ஈஸ்டர்ன் இமாலயாஸ் இன்க்ரீசஸ் ராபிட்லி அன்லைக் வெஸ்டர்ன் இமாலயாஸ். கிழக்கு இமயமலை மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமயமலை தொடரை போல் அல்லாமல் விரைந்து உயர்கின்றது அப்படின்றது வந்து ஸ்டேட் பண்ணது. நம்ம கிளாஸ்ல சொல்லலை, ஆனால் இது கரெக்ட். எப்படி கரெக்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வெஸ்டர்ன் இமாலயாஸ் பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து காரகோரம், அப்புறம் லடாக், அப்புறம் ஜாஸ்கர், அந்த பக்கம் கைலாஷ், இங்கே பீர்பாஞ்சல்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ் அடுத்தடுத்து வரும்போது அதோட ஹைட் வந்து குறைஞ்சிட்டே வரும். காரகோரம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அப்போ பிளைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ். ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து எவரெஸ்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து இமாலயாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் வந்து. ஸோ அப்போ வெஸ்டர்ன் இமாலயாஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பீக்ஸ் எங்க இருக்குன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கு. பிளைன்ஸ்ல எங்க இருக்கு? பஞ்சாப் ஹரியானா. அதே வந்து K2 கார்பினாஸ்டின் எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு வந்து. ஸோ அப்போ இங்க இருந்து நம்ம லடாக்ல அந்த டாப்ல வந்து என்ன இருக்குன்னா பீக் இருக்கு. அதே வந்து நீங்க எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்காலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெரி க்ளோஸ் டு பிளைன்ஸ். இப்போ பீகார் பிளைன்ஸ் வந்து இருக்குல்ல, அந்த பீகார் பிளைன்ஸுக்கு வெரி க்ளோஸாக தான் என்ன இருக்குன்னா எவரெஸ்ட் இருக்கு வந்து. அதே வந்து வெஸ்ட் பெங்கால் பிளைன்ஸுக்கு வெரி க்ளோஸாக என்ன இருக்குன்னா கஞ்சன்ஜங்கா இருக்கு வந்து. ஸோ அப்போ ரொம்ப க்ளோஸ் இமாலயாஸ் போனீங்க அப்படின்னா
அந்த பிரம்மபுத்திரா பிளைன்ஸ்ல இருந்து சடனா வந்து பாத்தீங்கன்னா பீக் இருக்கு வந்து. இப்போ நம்ம ரெயின்ஃபால் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் மிடில் ஹிமாலயாஸ் கம்பேர் பண்ணும்போது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அந்த பிளைன்ஸ்ல டிராவல் ஆகி வரக்கூடிய அந்த விண்டு வந்து சடனா அதனால ஹைட்டா இருக்கக்கூடிய அந்த பீக்ல ஹிட் பண்ணோடனே மேல ரைஸ் ஆகி மழை குட்டுன்னு குட்டியும் வந்து. ஸோ அப்ப அந்த ரேபிட் ரைஸ் அப்படின்றது வந்து பிளைன்ஸ் பக்கத்துல எங்க இருக்குன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல இருக்கு வந்து. கிராஜுவலா ரைஸ் ஆகுறது எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஆனா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸோட வித்து வந்து அதிகம் வந்து. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துட்டா காரகோரம், லடாக்கு, ஜாஸ்கர், பீர்பாஞ்சல், இந்த பக்கம் கைலாசம் சொல்லி பார்க்கலாம். அப்போ நல்லா அகலமா இருக்கும். ஆனால் ரேப்பிடா வந்து ரைஸ் ஆகாது வந்து. அப்போ ரேப்பிடா எங்க ரைஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல ரைஸ் ஆகுது. இப்போ நம்ம மேகாலயாவில் நம்ம பார்க்குற ஹில்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா நார்த் ஈஸ்ட்ல நம்ம பார்க்குற ஹில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ் பக்கத்துல இருக்கும், சடனா ஒரு பீக் இருக்கும் வந்து. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக் எவரெஸ்ட் அண்ட் கஞ்சன்ஜங்கா ஆர் சிச்சுவேட்டட் இன் அந்த விசினிட்டி ஆஃப் பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் பிளைன்ஸ். அது பக்கத்திலே இருக்கு வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளியின் பகுதியின் பார்வையில் அமைந்துள்ளது. இங்கிருந்து பார்த்தாவே தெரிகிற மாதிரி ஒரு தூரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பீகாருடைய நார்தன் பார்ட், வெஸ்ட் பெங்காலுடைய நார்தன் பார்ட் அங்கிருந்து பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிற தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே வந்து நீங்க கேட்டு கார்பின் ஆஸ்டின் வந்து பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் இருந்து பார்க்க முடியுமா? முடியாது. நடுவில் இமாச்சல் பிரதேஷ் இருக்கு, ஜம்மு காஷ்மீர் இருக்கு, அதுக்கப்புறம் லடாக் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நீங்க பீக்கே பார்க்க முடியும் வந்து. ஸோ அதுதான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அப்ப கூற்று வந்து சரி அண்ட் ரீசனும் சரி. ஸோ இது வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால பிளைன்ஸ் பக்கத்திலே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூற்று வந்து இது வந்து விளக்குது அப்படி பார்க்குறோம். ஸோ A and R is the correct explanation. R is the correct explanation of A அப்படி பார்க்குறோம். ரெண்டுமே ட்ரூ அப்படி பார்க்குறோம். அடுத்து 15th question. The highest peak of Aravalli ranges. ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் எது அப்படின்னா குருஷிகார் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ இது வந்து அபு மவுண்டைன்ல இருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அது ஆன்சர் வந்து C அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட் வந்து.